பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி இருந்தபோது சின்னத்திரை நடிகை சித்ரா சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக சித்ராவினுடைய கணவர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த 7 பேரையும் விடுதலை செய்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, விவரிங்க. அதாவது கடந்த ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியில் நசரத்பேட்டை என்ற பகுதியில் ஒரு தனியார் விடுதியில் சின்னத்திரை பிரபல நடிகை சித்ரா என்பவர் அந்த இடத்துல தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய தற்கொலை செய்திருக்கார்கள். இது கொலையாக இருக்கலாம் என்ற பல கோணங்களில் காவல்துறையினர் நசரத்பேட்டை காவல்துறையினர் அவர்களை அவர் கணவர் சித்ரா பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களின் கணவர் ஹேம்நாத் உட்பட 7 பேரை கைது செய்து விசாரணை பண்ணி அவர்களை சிறையில் அடிச்சாங்க. அந்த வழக்கு நீதிமன்ற திருவள்ளூர் மாவட்ட மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தொடரப்பட்டது. தொடர்ந்து இரு பக்கமும் விசாரணை காவல்துறை மற்றும் இந்த ஹேம்நாத் சித்ராவின் கணவர் தரப்பு இருந்த தரப்பும் விசாரணைகளும் வாதங்களும் கடந்து நடந்து வந்த நிலையில் இன்று வாதங்கள் முடிந்து இன்று தீர்ப்பு மாண்புமிகு நீதிபதி ரேவதி தலைமையிலானது தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களின் கணவர் ஹேம்நாத் மற்றும் அந்த 7 பேரும் இந்த கொலை செய்ததற்கான எந்த விதமான சாட்சிகள் இல்லை, முகாந்திரம் இல்லை என்று பல விளக்கங்களை அளித்து இந்த 7 பேரும் தற்போது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு நீதிபதி ரேவதி அவர்கள் தற்போது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.